நமஸ்காரம் செல்லுங்களா. ஹரி ஓம். நம்ம இன்னையிலேருந்து கணேஷா ஸ்லோகாஸ் பார்க்க போகிறோம். கணபதியுடைய ஸ்லோகங்கள் என்னென்ன இருக்குங்கிறது ஒரு சிலது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வக்ரதுண்ட அந்த ஸ்லோகா போகலாமா? இப்போ முதல்ல வேர்ட் பை வேர்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஃபுல் வேர்ஸ் போகலாம். வக்ர வக்ர துண்ட வக்ர துண்ட மகா மகா காய காய சூரிய சூரிய கோட்டி கோட்டி. ஸோ நீங்கள் எல்லோரும் பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தீங்கன்னா நான் எப்படி சொல்லணும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழில் படிக்கும்போது கோடின்னு படிப்பீங்க, அது நம்பர் 1. ஸோ அதுக்காக அது கோட்டின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் மேலே ஒரு டீ போட்டுக்குங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கோட்டி சம பிரபா சம பிரபா நிர் நிர் விக்னம் விக்னம் குரு குருவில் கு கே வரும் அந்த இடத்துல. குரு மே தேவ தேவ சர்வ சர்வ கார் ஏஷு சர்வதா சர்வதா. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. அடுத்து ரெண்டாவது ஸ்லோகா. சுக்லாம் சுக்லாம் பர பர தரம். இந்த த வரும்போது மகாப்ராணான்னு சொல்லுவோம் இல்லையா, த டிஹெச்ஏ த அழுத்தி சொல்லணும். தரம் விஷ்ணு விஷ்ணு ஷஷி ஷஷி வர்ணம் வர்ணம் சத்துர் சத்துர் பூஜம் பூஜம் பிரசன்ன பிரசன்ன வதனம் தியா காமா ஏத்து. நான் எந்த இடத்துலலாம் பாஸ் கொடுக்குறனோ, அதாவது குட்டி பிரேக் கொடுக்குறோனோ அங்கே ஒரு காமா போட்டுக்குங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த படிக்கிறதுக்கு, ஸ்லோகா படிக்கிறதுக்கு. இப்போ தியா ஏத் சொல்லும்போது தியா அப்புறம் ஒரு குட்டி காமா அப்புறம் ஏத்து. தியா ஏத் சர்வ காமா விக்னோப விக்னோப காமா சாந்த சாந்த காமா ஏ. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் காமா போட்டுக்கும் போது பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பதம் பிரிக்கும்போது அதை கரெக்டாக பார்த்து கரெக்டான பிளேஸில் காமா போட்டுக்குங்க, உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல் வாஸ் போகலாம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ஷஷி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் த்யாயேத் சர்வ விக்னோப சாந்தயே. அடுத்து ஸ்லோக நம்பர் 3. கஜா கஜா நனம் நனம் பூத பூத கணாதி கணாதி சேவித்தம் தம்மல்ல தம் சேவித்தம் கபித்த கபித்த ஜம்பூ ஜம்பூ பல. அந்த ப அழுத்தி சொல்லணும். பல சார சார பக்ஷி. இந்த இடத்துல உங்களுக்கு இக்கு சவுண்டு கேட்கணும். பக்ஷி தம் பக்ஷி தம். உமா சுத்தம் உமா சுத்தம். ஷோக ஷோக விநாச விநாச காரணம். நமாமி விக்னேஸ்வர பாத காம பங்கஜம் பாத பங்கஜம். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பல சார பக்ஷிதம் உமாசுதம் ஷோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். அடுத்து இன்னொரு ஸ்லோகா. மூஷிக மூஷிக வாஹன வாஹன
मोदक मोदक हस्त हस्त चामर चामर कर्ण कर्ण विलंबित विलंबित सूत्र सूत्र वामन रूप रूबल रूप महेश्वर पुत्र महेश्वर पुत्र विघ्न विनायक विघ्न विनायक पाद नमस्ते 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 मूषिक वाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते. அடுத்த ஸ்லோகா. அக அக ஜானன ஜானன பத்மார்க்கம் பத்மார்க்கம் ப தான் சொல்லணும். ப வந்து நம்பர் 1. மேலே தமிழ் பிடிஎஃப் பார்க்குறவங்க பீன்னு போட்டுங்க. பத்மார்க்கம் இல்லை, பத்மார்க்கம். கஜா நனம் கஜா நனம் அஹர் அஹர் நிஷம். அந்த ஷ வந்து சிவசக்கரம். அஹர் நிஷம் அநேக அநேக தந்தம் தந்தம் பக்தா பக்தா நாம் ஏக ஏக தந்தம் எல்லாமே நம்பர் 1. ஏக தந்தம் உபாஸ் மஹி இஸ்ல கோம போடுங்க. உபாஸ் மஹி அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அடுத்து நம்ம வந்து கணேஷ காயத்ரி மந்த்ரா அது எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஓம். ஓம் அந்த ஓம் உள்ளே எவ்வளோ மூச்சை உள்ளே மேலே இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கே கீழே விடணும். ஓம் அந்த அதாவது ஓ பிரேம் 2 ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும். சரியா? அப்புறம் ஏக ஏக தந்தாய தன் இன்னு வரணும் இங்கே என் தந்தாய வித் வித் மஹே வக்ர வக்ர துண்டாய துண்டாய தீமஹி தீமஹி தன்னோ தன் கொமனோ தன்னோ தந்திஃப் தந்திஃப் பிரச்சோதயாத் பிரச்சோதயாத். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்னைக்கு மகாகணபதியுடைய 6 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. அடுத்த கிளாஸில் வேறு சில ஸ்லோகாஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். நமஸ்காரம். ஹரி ஓம்.